பார்டர் கவஸ்கர் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை அடிலேட்ல பிங்க் பால் மற்றும் பகல் இரவு டெஸ்ட் மேட்ச் ஆட்டமாக நாளைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்த்து விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் கேப்டன், அதே போல மிடில் ஆர்டர் பேட்டிங், பவுலிங், முக்கியமா ஓப்பனிங், இப்படி பல மாற்றங்கள் ஒரே ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில முன்னாடி நடந்த ஆட்டத்தில் இருந்து இந்த ஆட்டத்துக்கு தற்போது மாறுபட இருக்கு. அதே போல நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர் மிகப்பெரிய தியாகத்தை இந்த ஆட்டத்தில் அவர் செய்ய முன் வந்திருக்காரு. அந்த வகையில் விளையாட போற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 என்ன, ரோஹித் சர்மா அவர் முக்கியமா என்ன இந்த ஆட்டத்தில் அவர் விட்டு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து தொடரில் 3-0 அப்படிங்கிற விதத்தில் இழந்தது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா அவர் சரியாக பேட்டிங் பண்ணலை அப்படிங்கிற ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு, கேள்விக்குறி அவர் மேலே எழுந்திருந்தது. ஸோ பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக 4-0 அப்படின்னு நம்ம இந்தியா ஜெயிச்சதான் ஃபைனல்ஸ்க்கு உள்ளே போக முடியும். அதனால மிகப்பெரிய தியாகத்தையே ரோஹித் சர்மா தற்போது இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நாளைக்கு இந்திய அணியில செய்ய இருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா கடந்த பல வருடங்களா அவர் ஓப்பனரா இறங்கி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ரோஹித் சர்மா ஓப்பனரா இறங்காம கிட்டத்தட்ட 5வது ஸ்லாட்ல அவர் பேட்டிங் களம் இறங்க முடிவு எடுத்திருக்காரு. அந்த வகையில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், KL ராகுல் 2 பேரும் தான் ஓப்பனரா இறங்க போறாங்க. இதை சூசகமா KL ராகுல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் எந்த இடத்துல இறங்க போறேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு அப்படின்னு KL ராகுல் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுல இருந்தே அவர் கண்டிப்பா ஓப்பனரா இறங்க போறது ஏறக்குறைய உறுதி ஆகியிருக்கு. அந்த வகையில் முதலாவது இடத்துல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், 2வது இடத்துல KL ராகுல், 3வது பிளேயரா கில் இறங்க போறாரு மிடில் ஆர்டர்ல, 4வது பிளேயரா விராட் கோலி, அதுக்கு அப்புறமாக தான் ரோஹித் சர்மா இறங்க போறாரு. 6வதா ரிஷப் பண்ட், 7வதா வாஷிங்டன் சுந்தர், 8வதா நம்ம அஸ்வின் இந்த ஆட்டத்திலேயாவது விளையாட போறாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா கண்டிப்பா கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி அவர் தான் 8வது பிளேயரா விளையாட போறாரு. ஏன்னா இந்த அடிலைட் பிச்சும் முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாகவும் ஸ்பின்னர்களுக்கு சுத்தமா செட் ஆகாத ஒரு பிச்சாக தான் அடிலைட் பிச் இருக்கு. அதனால ஜடேஜா, அஸ்வின் நிச்சயமா 2 பேருமே விளையாட வாய்ப்பு இல்லை. வாஷிங்டன் சுந்தர் அவர் தான் இந்திய அணியின் ஒரே ஸ்பின்னரா கண்டினியூ ஆக போறாரு. 9வது இடத்துல ஹர்ஷித் ராணா, 10வது இடத்துல சிராஜ், கடைசி இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா. ஆக மொத்தம் இந்த பிளேயிங் 11ல தான் நம்ம இந்தியா இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் அடிலேட்ல பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட்டமா ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து விளையாட போறாங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆட்டத்தில் துணை கேப்டனாக தான் பும்ரா செயல்பட போறாரு. கேப்டனாக ரோஹித் சர்மா அவர் கம்பேக் கொடுத்திருக்கிறதால யாரு கேப்டன் பண்ண போறாங்க அப்படிங்கிற விவாதம் சோசியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனால் ரோஹித் சர்மா அவர் தான் கேப்டனாக இந்திய அணிக்கு தொடர இருக்காரு. ஆனால் ரோஹித் சர்மா ஒரு ஓப்பனரா இல்லாமல் 5வது பேட்ஸ்மேனா அவர் விளையாட இருக்கிறது. தற்போது இந்த ஆட்டத்தில் இந்த திட்டம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பிளேயிங் 11 பற்றியும் ரோஹித் சர்மா 5வதா அவர் இறங்க முடிவு எடுத்திருக்கிறத பற்றியும் உங்க கருத்தை சொல்லுங்க.